படம் வந்து உங்களோட பயோபிக் அப்படின்னு வெளியில ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படிதான் லவ் பண்ணுவான். நடந்துச்சுன்னா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. நீ சொல்லியிருக்கியாடா அவனோட ஃபர்ஸ்ட் லவ்? எல்லாமே ஒன் சைடு தான். ஸ்கூல்ல ஒன்று, 6th படிக்கும்போது ஒன்று, 12th படிக்கும்போது ஒன்று, காலேஜ் படிக்கும்போது ஒன்று. ஒன்று அப்படியே வரைஞ்சு கொடுத்தேன். சொல்றான் பாருங்க. எண்டில் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்ல, லிப் இல்லையே ப்ரோ, பரவாயில்ல பிளாக் ஸ்கிரீனா இருக்கட்டும், அங்க அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு படமா பாக்கும்போது நீங்க ஏதோ இந்த ஜிகர் தண்டா மாதிரி எடுத்த மாதிரி இருக்கீங்களா வச்சு அண்ணங்கடா நான் எடிட்ல பாத்தேன். அப்படிதான். சீரியஸ்லி ஆமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யார சொல்லலாம்? சுதாகர் கேரக்டர். என்ன ஏதோ வேண்டாம் சொன்ன மாதிரி இருக்குது. சரி வச்சுக்கோங்க. உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி இருந்தான், சுதாகர் மாதிரி. டிராவிட் நீ சொல்ற என்ன கேள்வி கேட்க வந்த சொல்லு, கேள்வி கேள்வி. இல்ல அப்படியே நான் டிராவிட் அப்படியே உட்கார்ந்திருக்கான். சுதாரண பிச்சு பிச்சு எங்களை வச்சு இவ்வளவு சூப்பரா ஒரு படம் பயங்கரமா எடுத்துட்டீங்க. இல்லு முள்ளு படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு டியூவல் ரோல் பண்றதுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு உங்களுக்கு? செம்மையா இருந்துச்சு. அக்காவுக்கும் தங்கச்சிக்கோட வித்தியாசம் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆமா நீங்க ஒரு உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க தான் சொல்லணும் கரெக்ட்டா. நீங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அக்காவே ஒரே மாதிரி தான் பார்த்தேன், தங்கச்சி ஒரே மாதிரி தான். கரெக்ட். இப்போ நீங்க பர்சனலா என்ன அது இன்புட்ஸ் போடிங்க அப்படி சொல்லுங்க. இல்ல அத வந்து ஆக்டரா போட்டுருப்பாங்க, கண்டுபிடிச்சவங்க தான் சொல்லணும். அததான் நானும் சொல்றேன். அவர் கண்டுபிடிக்கல, நான் கண்டுபிடிச்சேன். நானும் கண்டுபிடிச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு அக்கா வந்து லெஃப்ட்ல இப்படி கை வச்சிருந்தாங்க, தங்கச்சி வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நின்னுட்டாங்க. ஏதோ பண்ணிருக்கீங்க அப்பா. கிளிப்புமே சேமா தான் இருந்தாங்க. கிளிப்பு சேமா. அம்மா ஒரு கலர்ல 2 கிளிப் வாங்கிப்பாங்க. அது எவ்வளவு சீரியஸா எடுக்கறாங்க அவங்க. நான் ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஷூட்ல நீங்களும் தானே இருந்தீங்க? இருந்த ப்ரோ டக்குனு கிளிப் கிளிப் இல்ல, தலையில மாட்ற கிளிப். ட்வின்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து நீங்க காமிச்சீங்க? இல்ல எப்படி அதை வந்துட்டு ஹோம்வொர்க் பண்ணீங்க? எப்படி இந்த கேரக்டருக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு என்ன வித்தியாசம்? ஆமா இல்ல ஸ்கூல் படிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இப்போ எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒரு ஐடென்டிக்கல் ட்வின் இருக்காங்க. பாக்குறதுக்கு தான் லைட்டா வேற மாதிரி இருப்பாங்க, மேனரிசம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட இந்த ஆஸ்திரேலியால இருக்க பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அம்மா மாதிரி பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும் லைட்டா. இந்த பொண்ணு வந்து ஒரு மாடர்ன் யூஎஸ்ல செட்டில் ஆன மாதிரி இருக்கும். நான் இந்த விஷயமே கொஞ்சம் மாடர்னா இருக்க மாதிரி. சரி இப்போ வந்து டக்குனு அக்கா நீங்க என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க அக்கா ஓகே இதை வச்சு போலாமா பண்றாங்க டக்குன்னு. நீங்க பண்ணுங்க. நீங்க நான் அப்படியே அக்காவை பண்றது அக்கா தங்கச்சியா இருந்தா நீங்க எப்படி பண்ணுவீங்க? அண்ணன் தம்பி நீங்க ட்வின்னா இருந்தா எப்படி இப்ப அண்ணன் அண்ணன் பண்றது. அண்ணனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. தம்பி வந்து யூஸ்ல நாசா சயின்டிஸ்டா. சொல்ல முடியாது. அதான் கேரக்டரைசேஷன். சரி நீங்க அண்ணன் தம்பிக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணா ஒரு நார்மலா இருக்கிறது ஒண்ணு, இன்னொரு ஆக்ஷன்ல ஏதாவது டக்குன்னு பாக்குறது இப்படி பண்றது, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வச்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு டக்கு டக்குன்னு அதுக்கு மட்டும் கண்ணு நிக்காது. இது ஒரு மாதிரி போட்டுலாம். ஐ திங்க் சோ இஸ் a method actor. இல்ல எல்லாரும் என்னது டிராவிட் இப்ப டிராவிட் இப்பதான் பிரீத்தி வந்து இன்கார்பரேட் பண்ணாங்கல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. அதான் மெத்தட். டிராவிட் தெரியாது. ஓகே டிராவிட் வண்டியை திருப்பி எடுத்து வாட்ச் இதே மூவி ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். லைவ்ல கேரக்டரோடே தான் இருப்பாங்க. கேரக்டரா வாழ்வாங்க. இவ்வளவு ஒரு அதாவது ஸ்டார்டிங்லயே ஒரு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றது சூப்பரான விஷயம். சோ கண்டிப்பா பிரீத்தி நல்லா அமைஞ்சிருந்துச்சு. ஆங்கர் வேற நீங்க சொன்னீங்க அதான் ஆங்கர் வேற காட்டுறேன். போடுறாரு.
அதுல ப்ரோ நீங்க சொல்லுங்க, லவ் அப்படின்ற படங்கள் நீங்க நிறைய பண்ணியிருந்தாலுமே வந்து இதுல ரொம்ப சேலஞ்சான விஷயம் லவ் சொல்லாம தான் நீங்க படம் ஃபுல்லா லவ் பண்றீங்க அப்படின்னு நான் ஆகாஷ்ல. சோ இதை கேட்கும் போது யூ தாட் யூ கேன் புல் ஆஃப் திஸ், இந்த இது பண்ணிட முடியும்னு தோணுச்சா? எப்படி இருந்துச்சு இந்த கதையா கேட்கும் போது? இப்போ நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு, பட் லவ் சொல்லாத ஒரு லவ் படம் கஷ்டமா தான் இருந்தது. ஐ மீன் நல்லா இருந்தது. பட் நான் ஆகாஷ் கிட்ட ஒண்ணு தான் கேட்டேன். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த 49 48 அப்படின்னு சொல்லி வரும்ல, எண்டில் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்ல, லிப் இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல பிளாக் ஸ்கிரீனா இருக்கட்டும், அங்க அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆகாஷ் வந்து அந்த டேக்லாம் எடுக்கப்பட்டது உண்மைதான் எடுத்தோம் டப்பிங்லயும், ஆனா ஆர்டிஸ்ட்ல இருந்து அழிக்கப்பட்டது உண்மை. நல்லா இருந்தது ப்ரோ. என்கிட்ட 2 பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணி சொன்னாங்க ப்ரோ, இதே முரளின்ற டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எடுத்திருக்கோம் கிளைமேக்ஸ், கடைசி வரைக்கும் அதனால சொல்லல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆகாஷ் சார், இந்த படம் வந்து உங்களோட பயோபிக் அப்படின்னு வெளியில ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பயோபிக் இல்லையா? ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணு அப்படிதான் லவ் பண்ணாங்க. இல்ல நாங்களும் எங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு நடந்துருக்கு. உண்மையிலே மண்டே அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பிசிக்ஸ் கிளாஸும் டியூஷனுக்கு டென்னிஸ்க்கும் ஏதாவது ரொட்டீனா இருக்கும். தினைக்கு பாப்பா நான் பேசவே மாட்டான், ஆனா ஒரு பொண்ணு தான் மாத்தி அப்படியே இருக்கு. நீங்க எப்படி லவ் பண்ண டைம்ல சின்ன வயசுல நீங்க சொல்லிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிருக்கீங்க, எழுதி கொடுப்பீங்களா? சொல்லிருக்கீங்களா? ஏய் வெயிட், அந்த கதையை சொல்லுங்க. இல்ல அப்ப மெசேஜ்ல நான் பேசிடுறேன், பேசதான் வராது. சொல்ல வேண்டியது தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட் நீ சொல்லிருக்கியாடா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்? இல்லம்மா நான் சொன்னது இல்லம்மா. நான் வந்து எப்படிலாம் சொல்லக்கூடாதோ அந்த மாதிரி மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப சொல்ல அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த மாதிரி அது எப்படி அத லிஸ்ட் போடு, அப்புறமா என்ன சொல்லு. நான் வந்து அவங்கள தவிர மத்த எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன். மத்த எல்லாத்துக்கும் தெரியும் இவன் வந்து இந்த பிள்ளை லவ் பண்றான்னு, அவங்களுக்கு மட்டும் தெரியாது. தூரமா நம்ம காலேஜ் டயத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாமே ஒன் சைடு தான். ஸ்கூல்ல ஒண்ணு, 6th படிக்கும்போது ஒண்ணு, 12th படிக்கும்போது ஒண்ணு, காலேஜ் படிக்கும்போது ஒண்ணு, எல்லாமே ஒன் சைடு. எல்லா வாட்டியுமே இப்படி தூரம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, பஸ் ஏறிட்டாங்க, சேஃபா வீட்டுக்கு போயிடுவாங்க, ஓகே பார்த்துட்டு ஓகே, இப்படியே போயிடுச்சு. காலேஜ்ல எல்லாம் வந்து லிட்டரலி நான் வந்து அதான் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அப்படியே இல்ல வரைஞ்சு ஆர்டிஸ்டா மாதிரி ஆர்ட்டா வரைஞ்சு கொடுத்தேன். என் மனசு இந்த டிராயிங் வேணா நான் வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு அப்படியே வரைஞ்சு கொடுத்தேன். டிராயிங் நல்லா இருக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் நடக்கல. அதோட அதான் என் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொபோசல் ஸ்கில். பாருங்க படம் வரைஞ்சாராம், நானும் அதே கலை தானே படித்தேன். ஜூனியர் ஆமா ஜூனியர் சுதாரண இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க சொல்லுங்க. அது நான் லவ் எல்லாம் பண்ணல, எனக்கு தெரியும், சொல்லுங்க. என்ன இல்லடா, நான் வந்து அப்ப அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, ஓகே அந்த பொண்ணு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இவங்களே அந்த பொண்ணு நீ லவ் பண்றேன்னு என்னைய கிளப்பி விட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து போகும்போது சுதாகர் கத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு சண்டை போட்டு ஏபா இதை நினைக்கிறேன், நான் பொண்ணு நினைக்கலையே, அது ஸ்டேப்போட இங்கிலீஷ் மீடியம், ஆனால் இங்கிலீஷ் தான் பேசணும். தமிழ்ல பேசினா ஃபைன் போடுவேன். அங்க வந்து என்ன நினைக்கிறேன் கேட்டு அப்புறம் வந்து அது பேசி சண்டையாகி நல்லாவே பண்ணலடா விட்டுட்டேன். அப்புறமேல சரி இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா +1 +2 படிக்கும்போது சரி அப்பயாவது ஏதாவது ட்ரை பண்ணலான்னு போனா யாரை நம்ம செலக்ட் பண்ணி கிட்ட போனோம் அண்ணான்றாங்க. சரி போங்கடா நீங்க அண்ணா சொல்லி வச்சிருக்கீங்க, நான் லவ்வே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லவ் பண்ணவங்களை கலாய்க்கிறது, செங்கல் சைக்கோ மாதிரி எரிஞ்சு பிரிக்கிறது. நான் காலேஜ் ஃபைனல் இயர்ல அந்த கேங்கா மாறிட்டேன். சுதாகரன் வந்து இந்த காலேஜ் ஒப்படைக்கும் போது எங்க ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல லவ் பண்ணுவாங்க நிறைய பேர். எங்க ஃபைனான்ஸ் லவ் பண்றாங்க இல்ல, லவ் பண்றவங்க ஒன்னா சேர்ந்து வெளியே கிளாஸ்ல இப்ப லவ் பண்ணா ஏதாவது சொல்லிடுவாங்க, நீங்க வந்து நாங்க ஈவென்ட் போறோம் அப்படின்னு லவ் பண்றது. ஒரு லவர் கூட எல்லாரும் பிரிக்கடா அப்படின்னு பொறுப்பு என் கையில பேட் இருக்கு. இப்ப மூடர் கூட யாரு பேசல அடின்ற மாதிரி லவ் பண்ணிக்கிருப்பாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு போறாங்க, இங்க வாங்கடா உங்களுக்கு எல்லாம் என்னடா வயசு கேவலமா பேசி அவங்க அதோட பிரேக்கப் ஆகி நிறைய லவ் பிரிச்சிருக்கேன். அந்த சாபம் தான்.
அந்த சாபம் தான். ஆனா சரி வித்தியாசமான அதுக்காக சொல்றேன், அதுக்காக நீ சொல்லக்கூடிய அப்படி இருந்துமே சில ஜோடி இருப்பாங்க இல்ல, கைய இப்படி பிடிச்சு பாத்துருப்பீங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஒட்டின மாதிரியே இப்படி போவாங்க, எங்க போவீங்க அப்படின்ற மாதிரி. உங்க காலேஜ் NIT, உங்க காலேஜுக்கு தான் நான் கல்ச்சுரல்ஸ் வருவோம். இவர் மிஸ்டர் ஃபெஸ்டிவராமே ஃபேஷன் ஷோலாம் பயங்கரமா பண்ணுவாராமே. ஷாக் ஆயிட்டேன். அது வந்து ஃபேஷன் ஷோவா? இதே அந்த இன்டர்வியூல சொன்னா. ஆனா நான் வந்து 2017ல அவங்க காலேஜ்ல சரி சரி, நான் அவாய்ட் பண்ண அடுத்த சரி நீங்க சொல்லுங்க எந்த பேஷன் சொல்ல போறீங்க? சத்தியமா பார்த்தது 2018 பேட்ச் நான். நீங்க 18 நீங்க அதாவது கிராஜுவேட் பண்ணது 2022. ஓகே, நான் 17 பேட்ச்ல முடிச்சிருக்கீங்க. அப்ப வாங்க. 17 முடிச்சிட்டீங்களா? நான் 17 முடிச்சேன். நீ போனதுக்கு அப்புறம் வெளிய வந்து இங்க வந்துட்டேன். நல்ல வேளை நான் காலேஜ்ல இல்ல, ஏங்க இல்லன்னா அந்த கதையெல்லாம் சொல்லிருப்பேன் நான். ஆனா அந்த காலேஜ்ல போனாலும் ஒரு வைபா இருக்கும். எல்லாம் அன்னைக்கு சாரி ஒரு குர்தா போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. டக்குனு வந்தா என்ன சும்மா இங்கிலீஷ்லயே பேசுறீங்க. பாஷா இருக்கும் எல்லாம். ஆனா ஒண்ணு மட்டும் காமெடி ப்ரோக்ராம்ல வந்து ஃபுல்லா உட்கார்ந்திருப்பாங்க. சீரியஸாவே யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் நம்ம இதே முறையில வந்து உங்க கேரக்டர் தவிர இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யார சொல்லலாம்? பிரீத்தி, சுதாகர் கேரக்டர், STR ஃபேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே, எனக்கு ஏஞ்சல் தான் சொல்லணும். சரி ஏஞ்சல் யார சொல்லனா உன் பேர் நீயே சொல்லு. இல்ல இல்ல, எனக்கு பாப்பா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அது பாப்பா மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, எனக்கும் அவர் கேரக்டர் எனக்கு சுதாகர் அண்ட் பாப்பாயா டிராவல்டே சொல்லி தான் ஆகணும். என்ன ஏதோ வேண்டாம் சொன்ன மாதிரி இருக்குது. சரி வச்சுக்கோங்க. இல்ல ஜூஜரோட இன்ஸ்பைர்ட் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. கேரக்டர் பிடிக்கும். சுதாகர் கேரக்டர் அதை விட ரொம்ப சாய் ப்ரோவால பண்ண முடியல நம்ம படத்துல. ஒரு பார்ட் ஆஃப் தி படம் எப்படி ரெண்டையும் மேட்ச் பண்ணீங்க ப்ரோ? அது எவ்வளவு டஃபா இருக்கு? அதுக்கு முன்னாடி மனோஜ் சார் பண்ணிட்டதுல நடுவுல பண்ணாங்க. இப்ப இதுவாவே இடமாவே வரல. ஜாகரிக்கு அவரு அங்க ஆல்ரெடி ஷூட் பண்ணிருக்காரு, நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. நான் ப்ரோமோ அவரச்ச பண்ணோம். அவர் தான் பண்ணாரு, மனோஜ் சார் தான் பண்ணாரு. சோ அங்கேயே நாங்க ரெக்கி பண்ணிட்டு வந்துட்டோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் சாய் தான் வர வேண்டியது. சாய்க்கு விசா இஷ்யூஸ். அதுல வந்து என்ன பண்ணிட்டாரு ப்ரோ, எங்களெல்லாம் டீம் அமெரிக்கா, அவர் வந்து அதித்தியோட சேர்ந்துட்டாரு. நிறைய பேத்துக்கு டீம் கிடைக்கல, ஒரு 10 பேருக்கு கிடைக்கல. அவங்க எல்லாம் ஒரு கேங். சரி, நீங்க உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லவே இல்லை ப்ரோ படத்துல? நான் நடிக்கவே இல்லை. இல்ல இல்ல ப்ரோ, நீங்க எந்த கேரக்டர் பிடிச்ச எழுதுனீங்க? எல்லா கேரக்டரும் இல்ல எனக்கு வந்து. ஆனா உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி இருந்தான், சுதாகர் மாதிரி. அதுவும் விக்ரம் இல்ல, வேற ஒரு பையன். அவன் உண்மையிலேயே 10th வரைக்கும் எங்க கூட தான் படிச்சான். 11th பாலிடெக்னிக் போயிட்டான். இப்போ வரைக்கும் அவன் பார்க்க எங்கன்னே தெரியல. அதனாலதான் ஸ்கூலுக்கு போட்டு இருக்க மாட்டாரு கேரக்டர்லயே. அவர் கிடைச்சா பிறகு தான் சொல்லிடுவோம் ப்ரோ. அருண் ப்ரோ பாலிடெக்னிக் காலேஜ் படிக்க போறீங்க, அப்படியே போயிட்டீங்களா? ஆமா, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ரீகனெக்ட் ஆவாங்க பார்த்துட்டு. ஆமா, திருப்பி நீங்க வந்தாதான் அடுத்த பார்ட்ல இவர் இருக்காரு. வாழ்க்கை என்னன்னு நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனா அடுத்த கேள்வி இல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் இடம் கேளுங்க. ரக்ஷனோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐயோ ஏன் கேட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. எது ஃபர்ஸ்ட் லவ் சொல்றது? எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து இந்த லவ்வா இந்த விஷயமா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுன்னா இந்த ஃப்ரெண்டோட லவ் ஹெல்ப் பண்ண போயிட்டு தான் இருந்தேன். டக்குன்னு அந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல வேற அவங்க கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க, ஆனா என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கான். அதனால வந்து அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்களா? ஒரே கேள்வி எங்க இருந்தா இருந்தீங்க? சரி, அடுத்து அமெரிக்கா. நம்மளோட ஷூட்டிங்ல ஒரு மேஜர் சங்க் வந்து அமெரிக்கா மெமரிஸ். எனக்கு forever in my heart தான் அமெரிக்கால. இங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மெமரினா என்ன? ஃபேவரட் திங்? பிடிச்ச ஃபுட் என்ன? அமெரிக்கா ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அது சம்பந்தப்பட்டு சுத்தி நம்ம சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அது மாதிரி கேக்குறேன்.
சோ அதான் முக்காவாசி நேரம் அங்க போய் நம்ம ஊர் ஐட்டம் தான் தேடி தேடி சாப்பிட்டு இருந்தோம். அதை தாண்டி ஆனா யூஎஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வெஸ்டர்னு ஒரு இடம் போயிருந்தோம். அந்த இடம் ஈவினிங் கரெக்டா முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு ஆமா ஒரு தியேட்டர்ல படம் போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே குடிச்சிட்டு படத்துக்கு போயிருந்தீங்க? இல்ல ப்ரோ அந்த படம் அந்த ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க ஓபன் தியேட்டர்ல. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு யூஎஸ்லயே ரொம்ப பிடிச்ச இடம் தான். சூப்பர். ஏஞ்சலின் நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அத்தரை வந்து நம்மள எங்கயாவது சாப்பிட கூட்டு போவாங்க. அப்படி ஒரு வாட்டி வந்து அந்த முசல்ஸ் வாட் இஸ் இட் அந்த மசில்ஸ் ஷெல்லோட இருக்கும்ல, ஆமா ஆமா அது ஒரு பெரிய மிஸ்டர் பவுல்ல பீன் ஒரு இடத்துல போட்டு ஒளிச்சு உட்கார்ந்து ப்ரோ. அது அப்பதான் நான் பாத்திருக்கேன். சிப்பி அது ஒரு பெரிய பவுல் நிறைய வாங்கி வச்சுட்டு நம்ம 4 பேர் உட்கார்ந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் செம்ம மெமரிஸ் எனக்கு. அது செம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேற சாப்பிடுறோம். நல்லா இருந்துச்சு அது. செமையா இருந்துச்சு. ஒரு பவுல் காலையில நாங்க ரெண்டாவது வச்சு நிறைய கூட சேர்ந்துருச்சு. அவ்வளவுக்கு கடலை மாதிரி. மிஸ்டர் பீன்ல பார்த்து நானும் அதை வாங்கி சாப்பிடலாம்னு ஒரு தடவை வாங்கினேன்டா. அது போட்டு அதே எக்ஸ்பிரஷன் தான் வருது. இதுவும் போக மாட்டேங்குது. அது என்னடா அதுங்கிற மாதிரி வாங்கிட்டேன். நீங்க சொல்லுங்க அமெரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ். நான் நியூயார்க் போனாரு அவரு. நான் அதுக்கு முன்னாடி ஒருத்தர தமிழ் சங்கத்தை கூப்பிட்டாங்கன்னு போயிருந்தேன். அப்போ வந்து நியூயார்க்ல போனோம்னா நடங்க போலாம் வாங்க பார்க் சென்ட்ரல் பார்க் போலாம்னாங்க. போறோம் போயிட்டே இருக்கு. இன்னும் 2 தடவை வந்துடும் 3 தடவை பக்கம் தான் போலாம் நினைச்சு கூட்டு போனா 10 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டு போய் பார்க்ல போனா எல்லாம் வெயில். நம்ம நிழல்ல போய் உட்காருவோம்ல, அங்க எல்லாம் சட்டையை கட்டிட்டு வெயில்ல படுக்கிறாங்க போயிட்டு. எல்லாம் போயிட்டு எல்லாம் அந்த சம்மர்ல போயிருந்தேன். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு சட்டையே போடாம சுத்திட்டு இருக்காங்க. அங்கிட்டு அது எல்லாம் போட்டுருக்காங்களேன்னு பாத்துட்டு இருந்தோம். அந்த பார்க்ல இருந்து அடுத்த எண்டுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. அதெல்லாம் முடியாது, இங்க இருந்து திருப்பி நம்ம ஹோட்டல் போலான்னு சொல்லிட்டு அப்படியே எம்பயர் ஸ்டேட் பில்டிங் பாப்போம்னு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் அங்க நடந்து போகும்போது இங்க இந்த ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இடங்கள், இந்த இடத்துல எல்லாம் இதை எடுத்திருப்பாங்க. பேசிட்டு அப்படியே இதுக்கப்புறம் போனா இதயம் முரளி இங்க தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணோம்ல ஒரு 10 நிமிஷமா ஆமா டைம் ஸ்கொயர்ல அந்த ஒரு சீக்வென்ஸ் அந்த டான்ஸ் சீக்வென்ஸ் ஷூட் பண்ணும்போது எல்லாரும் ஆமா கரெக்டா 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். கேமரா கரெக்டா வரணும், நம்ம எல்லாம் ஒழுங்கா ஆடணும், அவங்க வரவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். இட் வாஸ் லைக் ஆக்சுவலா டெய்லி ஷூட்டே செமையா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிரேக் விடும் போதெல்லாம் நம்ம அந்த இடத்துல சுத்திட்டு இருந்தோம்ல, அது செமையா இருந்துச்சு. ஆனா சென்ட்ரல் பார்க் செமையா இருந்துச்சு, ஹட்சன் பார்க் செமையா இருந்துச்சு. அந்த பிரேக்கப் சீன் போட்டு வச்சு தோசை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த தோசைக்கு பயங்கர டிமாண்ட் ஆயி போச்சு. அன்னைக்கு கடைசி தோசையை ஒரே ஒரு தோசை வாங்கி எல்லாரும் பிச்சு பிச்சு அவர் சமைச்சிட்டு நம்மள நான் இவ்வளவு நேரம் தோசை மாவு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஸ்கொயர்ல இருந்ததும் செமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அன்னைக்கு வெளியில போனோம் ஒரு நாள். அது வேற லெவல். ஆக்சுவலி அது செமையா இருந்துச்சு. சன்செட் அங்க நல்லா இருந்துச்சு. அங்க நம்ம ஷாட் கோனி ஐலண்ட்ல ஒன் டெலிபர் தொலைச்சிட்டல நீ. ஆமா கோனி ஐலண்ட்ல பால் போட்டா பொம்மை கிடைக்கும். வீடியோ இருக்கா எங்க யார்கிட்டனா? ஆக்சுவலி என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ ப்ரோ ரெண்டு பொம்மை ஜெயிச்சான். நான் பொம்மை ஜெயிச்சேன், ப்ரோ ஒரு பொம்மை ஜெயிச்சாரு பால் போட்டு. கோனி ஐலண்ட் செமையா இருந்துச்சு. நைஸ் நைஸ். அதுல வேற ஒரு 2-3 எல்லா ரைடும் போன வேற. ஐயோயோ அது வெறும் எக்ஸிபிஷன். அங்க அது ஒரு பெரிய இந்த தீம் பார்க்லாம் கிடையாது. ஆனா ஒரு வாட்டி ஏறினதுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லா ரைடும் நீங்க வந்தீங்கல்ல. அப்புறம் அவங்க வெயிட் பண்ண சொல்லுங்க. நிஹாரிகா வரல. நிஹாரிகா ரைடுக்கு வரல. கரெக்ட். நீங்க அதுதான் கரெக்டான டிசிஷன். ரொம்ப பிடிச்ச மெமரி, பெஸ்ட் ஸ்பாட் மெமரி. நீங்க சொல்லுங்க. பிரீத்தியோட இருக்க சொல்லுவாரா இல்ல கைட்டோட இருக்க சொல்லுவாரா? யார் இருக்குது எந்த பிளேஸ்? டிராவலோட இருக்கற சொல்றாரா கடைசில. ரக்ஷனோட இருக்கறதா சொல்றாரு. எங்க இதயத்துல இருக்க யோசிக்கிறேன். நான் இந்த சொல்லுவாங்க. நம்ம அன்னைக்கு காலைல வொர்க் அவுட் பண்ண நம்ம ஜாகிங் பண்ணோம். ப்ளீஸ் அப்படி தூக்கி இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்துச்சு ஐஸ் ஸ்கேட்டிங். நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன். எத்தனை வாட்டி ஊர் சூப்பரா பண்ணுவாரு. ஸ்கேட்டிங்னாலே ஓடிடுவான் எப்பவுமே. வீடியோ இருக்குல்ல உங்களுக்கு? இருக்கு. அதுவும் இருக்கு. அவர் கேமரா கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல, அவரே ஷூட் பண்ணாரு. ஒரு ஐபோன் எடுத்துட்டு கேமரா எடுத்து போனீங்க இல்லையா? கேமரா இது 5D குள்ள தான் எடுத்துட்டு போக கூடாதுட்டான். அப்புறம் ஐபோன்ல தான் ஷூட் பண்ணாரு. பயங்கரமா ஃபாஸ்டா பண்ணுவாரு. இவரு ஆக்சுவலி சூப்பரா பண்ணிட்டாரு. நல்ல ஸ்கேட்டர் ப்ரோ அவரு.
அன்னைக்கு அந்த சீன் வேற அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஐ மீன் நாங்களே கிடையாது. எல்லாரும் ஸ்பாட்டுக்கு வர வச்சிட்டாரு பிரவீன் ப்ரோ. எனக்கு அது வெள்ளாடணும்னு ஆசை. என்ன சொல்லி உள்ள போறது, சரி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு உள்ள வந்துட்டேன். ஆமா கரெக்ட். பட் எத்தனை வாட்டி விழுந்தேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் விழும்போது ஓகே, செகண்ட் டைம் எல்லாம் முடியல. இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அவர் என்னால கீழே விழுந்துட்டேன். 2 பேரும் தனித்தனியா நின்னா கூட நின்றுவாங்க, 2 பேரும் கை பிடிச்சா கன்ஃபார்ம் வந்துருவாங்க. பிரீத்தி அதுவும் வந்துட்டு எப்படின்னா, அவங்க ஸ்கேட் பண்ணும்போது அவங்க விழக்கூடாது, என்ன குச்சி இழுத்து விட்டுருவாங்க. அதான் சொல்றது, நீங்க ஆல்ரெடி ஒரு வாட்டி விழுந்துட்டீங்கல்ல, இன்னொரு வாட்டி 10 வாட்டி விழுதாமா. அழுக்கான ட்ரெஸ் அழுக்கலாம் ப்ரோ, புது ட்ரெஸ் முடிக்கிறதுக்குள்ள கேமரா ஃப்ரண்ட்லயே ஐ மீன் பேக்லயே வைக்க முடியல ப்ரோ, பேக் ஃபுல்லா ஈரமா இருக்கு, ஃப்ரண்ட்ல தான் கேமரா வைக்க வேண்டியது. பட் யார் ரக்ஷன் கிட்ட அந்த வீடியோஸ் இருக்கு. நைஸ் நக்ஷன் அத போடுங்க, அந்த வீடியோ போடலாம் ப்ரோ, எஸ்கேப் பாப்பாங்க. அடுத்த அவர் கிட்ட தான் சார், நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் மெமரி. கோனி ஐலாண்ட். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு போணும். கரெக்ட் கரெக்ட். அந்த தீம் அப்புறம் மேலே ஷூட் பண்ணல, அது பேர்னா எட்ஜ் ஒரு கார்னர்ல அந்த எட்ஜ்னு ஒரு இடம் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, டாலஸ்ட் அந்த இதுல போயிட்டு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸும் சூப்பரா. நம்ம ஒன்னு ஷூட் பண்ண வரல இல்ல படத்துல. இது புரூக்ளின் பிரிட்ஜும் அழகா இருக்கு. புரூக்ளின் பிரிட்ஜும் அழகா இருக்கு. ஆமா யா, அதான் சில கீழ சூப்பரா எடுத்தோம் இந்த கிளைமாக்ஸ் எடுத்தோம். அது செமையா இருந்துச்சுல, அந்த மெரிகோ ரவுண்டுக்கு முன்னாடி அந்த லொகேஷன் செமையா. அது என் ஃபேவரட். புரூக்ளின்ல எடுத்தோம்ல, செமையா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. டிராவிட் எனக்கு வந்து வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம், நீங்க கரெக்ட்டா விழுற மாதிரி. எனக்கு பார்க்கணும். இல்ல பின்னாடி பிரீத்தியோட மூஞ்ச பார்க்கணும். ஷோ அமெரிக்கா கூட்டு இல்ல நெக்ஸ்ட் மக்கள் இந்த இன்சைட்ல மூஞ்சி பாருங்களேன் பிரீத்தி. இது உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல, இந்த இடத்துல இப்படி இவங்க எல்லாரும் அசெம்பிள் பண்றதுக்கு ஒரு கஷ்டப்பட்டேன். இது ஒரு 10 days எடுத்தோம். 10 days இல்ல மொத்தமா மொத்த ஷூட் 65 days அப்படி 65 டேஸ்மே அவர் அசெம்பிள் பண்றது கஷ்டப்பட்டாரு. 10 நாள் ஃபைட், 15 நாள் ஃபைட். ஆக்சுவலா பார்த்தா 55 days தான் எடுத்துருக்கோம். இதுல வந்து ஒரு படத்துல சில டைம் ஒண்ணு அமைஞ்சிரும் ப்ரோ. கண்ணும்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் இருக்கும், அந்த ஒரே காஸ்டியூம்ல வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நாள் 15 நாள் நடிச்சிருப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துல நான் ஒரு காஸ்டியூம்ல ஒரு 10 நாள் நடிச்சேன். ஃபைட்டுக்கு ஒரு காஸ்டியூம், அது நம்ம ஃளைட் காஸ்டியூம். அந்த 2 காஸ்டியூம் பார்க்கும் போதெல்லாம் ஏர்போர்ட் வீடு அங்க இங்க வந்து கடைசியில் நிப்போம். சரி, இதை சொல்லி முடிச்சிட நான் டக்குன்னு அடுத்த டாபிக் போயிடும். நாசா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச லொகேஷன். என்னன்னா எங்க மாமா பையன் வந்து சின்ன வயசுல அமெரிக்கா வந்து நாசால சுத்தி பார்த்துட்டு போயிருக்கான். அப்போ நான் அமெரிக்காலாம் போவேன், நாசால போகணுன்ற தாட் ப்ராசஸே இல்லை. ஸோ அது நடக்கிறப்போ இந்த ஷூட்ல இருந்துமே ஒரு குறிப்பிட்ட குரூ மட்டும்தான் நாசாவுக்கு போறோம். சிலர வேணாம்னு சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்ல என் பேரையும் சேர்த்து எனக்கு டிக்கெட்டும் போடாம வச்சுட்டாங்க. நமக்கு நம்ம நாசா கிழமை நாசமா போச்சு. நான் படுத்துட்டு கடைசி நேரத்துல ப்ரோ உங்களையும் கூப்பிடுறாங்க, ட்ரெஸ் எடுத்து சொல்லி சட்டி பண்ணி எதுவுமே இல்லை, பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி போட்டிருக்க ட்ரெஸ்ஸையே 2 நாளா போட்டு நாசால போய் எனக்கு டீஷர்ட் வாங்கி கொடுத்து அங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அங்க குளிச்சு நான் ரெஃப்ரெஷ் ஆனேன். கடைசியா போய் நாசா பார்த்தேன். ஸோ நடக்காதுன்னு நினைச்சு நடந்த மூமெண்ட்ல ஏன்னா அது டைலாக்ஸே கொடுக்கல, சீனே வரல. அங்க போய் உட்கார்ந்தா அங்கதான் உட்கார்ந்து எழுதுறோம். ஓ லாக் பண்ணிருக்கான் இருக்கு ப்ரோ, அதுல இருந்து எழுதணும்ன்ற மாதிரி ப்ரோ டிராவிட் ஃபீல் பண்ணி எழுதுவார். லொகேஷன் போனதா நேர்ல அவனுக்கு கூப்பிட்டா தான் நான் எழுதுவேன் அப்படின்னு இருக்கான் போல. எல்லாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இல்ல இன்டைரக்டா இல்ல நீயே இல்ல இன்டைரக்டா ஒன்னு சொன்னேன், அது ப்ரோ சொல்லும்போது கன்ஃபார்ம் ஓகே. யா இதான் நாசா நாசா ஃபேவரட் ஆக்சுவலி. நாசா செமையா இருந்துச்சு. ஓகேண்ணா நாங்க வரல, அதுக்கே வரல. டீம் ஆதித்யா லேட்டா வந்தீங்களா ஊருக்கு? அவங்க எல்லாரும் லேட்டா வந்தாங்க. அவங்க 3 days கரெக்ட்டா லேட்டா வரணும்னு வரல, டிக்கெட்ல அந்த கரெக்ட். நான் போய் நாங்க ரெக்கி பாக்குறோம், நீங்க லேட்டா வாங்க லேட்டா.
நாங்கெல்லாம் தான் முன்னாடியே போயிட்டோங்க. ஆமா நானு அதெல்லாம் எங்களுக்கு ஹெவி ஒர்க்கா இருந்துட்டாங்க. ரொம்ப ஆனா crew எல்லாரும் எங்க கூட தானே வந்தாங்க. நிறைய பேர் உங்களோட வந்தாங்க. நாங்கெல்லாம் மெயின் குரூப் பிரவீன்லாம் ஃபர்ஸ்டே போயிட்டாரு, அதனால எல்லாம் நடந்துச்சாங்க. பிரவீன் முதல்ல போயிட்டாங்க. ஆமா ஆமா ஓ முன்னாடியே போயிட்டாங்க. ஒரு நம்ம வாரம் கூட முன்னாடி. கிறிஸ்டியன் வந்தாங்க. நம்ம கூட கிறிஸ்டியன் தானா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டே கூட வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா எல்லா வேலையும் அவன் தான் பண்ணுவான் ஏர்லயே. அமெரிக்கால தான். ரைட் போயிட்டு ஆர்டே இருக்கு. தான். கிறிஸ்டியன் ஃபர்ஸ்ட் டே வந்து லேண்ட் ஆகுறாப்ல ஃபுல்லு ஜாக்கெட், இங்க வந்து ஒரு கட்டு, ஹேர் வந்து தூக்கி பாக்குறதுக்கே அப்படி. எனக்கு ஏன் காஸ்டியூம் பார்த்து சொல்றேன், என்ன இது காஸ்டியூம் எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அவன் வந்து பாரு சூப்பரா இருக்கு. அவரே இன்டீரியரா ஃபீல் பண்ணுது. நல்ல காஸ்டியூமா இருக்கு. ஒரு 4 நாள் கழிச்சு காலைல எழுந்துச்சு கீழே வந்தா இது சோஃபா மேல படுத்துட்டு இருக்காரு. எதுக்காக படுத்திருக்காரு? இல்ல அத்தனை ட்ரெஸ் தூக்கிட்டு அவரு ஐயோ துண்ட காலத்து நடந்துட்டு இருந்தாரு. எஸ் எஸ் ஆமா அந்த கையில ஒரு ஜாக்கெட் போட்டு எப்போ என்ன நம்ம எல்லாம் ரெடி ஆகி நின்று இருந்தோம். ஆமா. கிறிஸ் மட்டும் அங்க ட்ரெஸ் வச்சுட்டு நடந்துட்டு இருந்தாரு. இல்ல பட் அங்க யாரு லிமிட்டட் பீப்புள் தானே வீசா ஆமா ஆமா இல்ல ப்ரோ நான் ஞாபகம் இருக்கா இது புளோரிடால எங்கயோ ஏர்போர்ட் வாசல்ல ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தோம். ஆமா ஆமா. ப்ரோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து யார்கிட்ட ப்ரோ ஒர்க் பண்ணீங்க டைரக்ஷன்ல வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ண ஹூஎஸ் குரூப்? ஒரு படம் மட்டும் ஒர்க் பண்ணுங்க. இக்னிஷனோட ஒரு நெட்ஃபிளிக்ஸ் பொறுத்து 10 days ஷூட். ஏன்னா நம்ம டீம்ல எனக்கு பார்த்த வரைக்கும் ஐ திங்க் அசோசியேட்ஸ் எல்லாருமே புதுசு டைரக்ஷன் டீம்ல. உங்க டீம்ல எல்லாருமே உங்களுக்கு இல்ல தெரிஞ்சவங்க. அவங்க செந்திலண்ணா மட்டும் செந்தில் கோடைரக்டர் செந்திலண்ணா மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ப்ரோ. கோடர் அவரு தான் உங்க படத்துல இருக்கு. எங்க படமா? ஆனா எப்படி நீங்க இவ்வளவு பெரிய சேலஞ்ச், எல்லாருமே புது பசங்க, அவ்வளவு கான்பிடன்ட். ஆக்சுவலி வந்து படமா பாக்கும்போது நீங்க ஏதோ இந்த ஜிகர் தண்டா மாதிரி எடுத்த மாதிரி இருக்கு எங்களெல்லாம் வச்சு. பண்ணுங்கடா நான் எடிட்ல பாத்தேன். ஆக்சுவலி அப்படிதான் Seriously. ஆமா ஆமா. he is like okay. அதாவது இந்த மொத்த கிரௌட மேனேஜ் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்சு. நாங்க அங்க போய் நாங்க ஒண்ணு பண்ணுவோம், ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது பண்ணுவோம், வேற என்னன்னு பண்ணுவோம். he just left us நீங்க பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு. பட் ஸ்கிரீன்ல சூப்பரா இருந்துச்சு. உங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஐ திங்க் உங்க கூட தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். 10 செகண்ட் தான் பதில் சொன்னாரு. 45 நிமிஷமா கேள்வி கேக்குறான். அவர் எப்படியும் பேச மாட்டாரு. அவரே அவர் இல்ல நீங்க பேசுறதுலாம் நீங்க பேசுறீங்க. எஸ் 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 இப்போ வந்து ஆகாஷ் ப்ரோ 1 minute பேசு. 1 மினிட் பேச வைக்கணும். படத்தை பத்தி ஒரு 1 minute. கரெக்டான கேள்வி கேளுங்க. நம்மளே கரெக்டான இல்ல சொல்லுங்க பொருள் இல்ல நல்ல கேள்வியா கேட்டு பேச வைங்க. இப்படி அசம்பிள் பண்றதுதான் கஷ்டமாயிடுச்சு. பட் வந்துட்டா எல்லாமே வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அத நான் சொல்லிட்டு இருந்தது வச்சு எங்களை வச்சு இவ்வளவு சூப்பரா ஒரு படம் பயங்கரமா எடுத்துட்டீங்க. Within ரியலைஸ் நீங்க இவ்வளவு ஒரு அழகா ஒரு விஷயம் பிளான்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ற ஃபீலிங்கே எல்லாம் இருந்துச்சு. சரி ஜாலியா போங்க பண்ணுங்க அப்படிதான் வச்சுக்கிட்டு. எனக்கு தானே ஃபீலிங். மேக்ஸிமம் 3 நாள் தான் எடுத்துருப்போம் ஒரு ஷெட்யூல். 3 நாளைக்கு மேல ஒரு ஷெட்யூல். அமெரிக்கா மட்டும் தான் 10 நாள். அதுதான் லாங்கெஸ்ட் ஷெட்யூல். ஆமா ஒரு 1.5 வருஷம் 3 நாள் எடுத்தா நல்லா இருக்கு பாக்க. 1 வருஷம் 3 இல்லாட்டி அவ்வளவு வந்திருக்காதுல்ல. கரெக்ட் தான். எடுத்தது 55 days தான். ஆனா பொறுமையா எடுத்து எல்லாரும் லுக்கும் வந்துக்கும். எல்லாரும் ஷேப் ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே இவங்க ஸ்கூல் கட்டா இருந்தாங்க. அடுத்ததுக்கு இழுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வீக்லாம் போட்டு. ஆமா பட் ஸ்கூல் போர்ஷன் வந்து கண்டினியூஸா நிஹாரிகாவும் மாறிட்டாங்க. ஸ்கூலுமே பாதி அப்புறமா எடுத்தோம்ல. நிஹாரிக்கும் அப்படிதான். நிஹாரிகா செம்மையா மாறிட்டாங்க அவங்க. கிளைமாக்ஸ்ல முடி மட்டும் வர மாதிரி இருக்கும். அவர்தான் சீன் வருவாங்க. அவர் வேற படத்துடைய கண்டினியூட்டில வந்து பண்ணிட்டு இருந்தா அப்படியே அப்புறம் நான் பெஸ்ட் வந்து ரைட்டிங் பண்ணா லுக்கோட தான் போறாரு. ரைட்டிங் பண்ணா லுக்ல தான் போறீங்க. ஒரு லுக் எடுத்துட்டு இல்ல டிராவிட், நான் வந்து ஒரு சீன்ல வந்து ரக்ஷன் கிட்ட கேக்குறேன். நாங்க வந்து மதுரை போர்ஷன் தான் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல pretty much சேம் லுக்கா? ஆமா இல்ல மதுரை போர்ஷன் தான். பேட்ச் எடுத்தோம் மதுரையில. ஆமா மதுரை பேட்ச் எடுத்தோம். பார்த்தா ஃபங்க் இல்ல. மதுரை போர்ஷன்ல ஃபங்க் இருக்கு, கிளைமாக்ஸ்ல ஃபங்க் இல்ல. நான் கேக்குறேன் ஐயோ ஃபங்க் இங்கயா? அது வரும் ப்ரோ வரும் ப்ரோ. ரயில்வே ஸ்டேஷன்லயே ஃபங்க் அது செட் பண்ணதா இல்ல? பேட்ச் எடுத்தோம் அதுல. ஏன்னா அன்னைக்கு முன்னாடி வரைக்கும் விட்டோம். ஐயோ நம்மளே எல்லா தப்பையும் சொல்லிட்டோம் போல. பங்கல வைக்கலாமான்னு கேட்பாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் அதரா ப்ரோட கதை சொல்றப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? என்ன பாசிட்டிவா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? I think first time வந்துட்டு இது 5-6 years நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம். நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு எனக்கு அமிச்சிருந்தீங்க. அதை பார்த்து தான் எனக்கு பிடிச்சிருச்சு. ஒரு வீடியோ ட்ரெய்லராவே பண்ணியிருந்தேன். ட்ரெய்லர் நம்ம படம் ட்ரெய்லர் இருக்குல்ல, அதுவே ஒரு வீடியோ இருக்கும். 3 minutes. எல்லா கௌதம் மேனன் சார் வாய்ஸ்ல இருக்கு. கரெக்ட் சூப்பரா. அதை வச்சுதான் அப்பெல்லாம் அப்ரோச் பண்ணுவேன் எல்லாத்தையும். அதை வச்சுதான். ஆமா நல்ல ஐடியா சார் அது. இப்ப அது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஒரு 5-6 years முன்னாடி பெருசா இருக்கும். அதுவே ஒரு வருஷம் பண்ணு.
அது பண்றதுக்கு 1 வருஷமா? பொறுமையா வேலையில 3 days ஒரு ஸ்கெடியூல் அந்த மாதிரி ஸ்லோ. அப்பதான் நல்லா ஆனா ஜாலியா நெவர் ஃபெல்ட் லைக் வர்க்ன்றத நான் மீன் பண்ணேன். எஸ் கரெக்ட். சார் அடுத்த ப்ராஜெக்ட் ஆமா, அடுத்த ப்ராஜெக்ட் சார் வேற வந்து குரூப்ல போடுறாரு, ஐயோ இதுக்கு மேல எனக்கு 5 மணிக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியலையே, மிஸ் பண்றேனே நான் எல்லாரையும் அப்படின்ட்டு. ரொம்ப மிஸ் பண்றேன். வேலையில அது மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி எங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. 5 மணிக்கு மேல அவர் வந்து சொல்றாரு அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போனா வந்து எனக்கு ஷூட்டிங் இதே டிஃபரெண்டா இருக்கு, நீங்க எல்லாம் பேசாம என் கூட ஷூட்டிங் வந்துருவீங்களான்னு கேக்குறாரு. கூட்டு போயிடலாமான்னு பாக்குறேன் எல்லாரும். அப்படியா? நான் அந்த டீம் ரொம்ப உண்மையில குரூப்ல பேசிட்டு தான் இருக்கோம். அப்புறம் இன்னொன்னு அந்த டென்ட் சாப்பாடு, அது வந்து ஐ டோன்ட் நோ இதுக்கப்புறம் நடக்குமான்னு எனக்கு தெரியல எந்த படத்துலயுமே. இந்த படத்துல மட்டும் தான் நடந்தது. அது வந்து அண்ணன் தமன் சார் எல்லா நாளுமே சேர்ந்து தான் சாப்பிடுவோம். எல்லா நாளும் almost எல்லா நாளும் மதியம் எல்லாருமே அதாவது நான் எப்ப கேட்டாலும் யாரு கேட்டாலும் நான் இதான் சொல்லுவேன். அந்த புதுப்பேட்டை படத்துல சொல்லுவாங்க 3 வேளை பிரியாணியா கொடுத்தாரு. சரி அப்பா பண்ணல என்ன கேட்பாங்க, இதே மாதிரி எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி போகுது, அது சூப்பரா போதா, எப்படி போகுது, எது கேட்கும், சொன்னா அதுவும் லஞ்ச் டைம்ல பிரியாணி. ஏன்னா அந்த லஞ்ச் டைம் வந்தாலே எனக்கு ஏதோ அந்த ஏரியா ரேடார்ல எக்ஸைட்டிங்கா ஒண்ணு வரும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஒரு டெசர்ட், சாக்லேட்டும் கொடுப்பாங்க. முதல் 2 நாள் வந்து டோர்ல தட்டி கேரட் கொடுப்பாங்க. 3ஆம் நாள்லாம் வந்து ப்ரோ லஞ்ச் டைம் ஆனா நீங்களாவே வந்துருங்க. ஒவ்வொரு வாட்டி தட்டி ஏய் கான்டெக்ட் செய்யாதவங்களுக்கு சொல்லுங்க என்ன ஆக்சுவலி இந்த டென்ட் மேட்டர் என்ன. டென்ட் மேட்டர் என்னன்னா உங்களுக்கு தெரியவே நம்ம கூடவே இருக்காங்க அவங்களுக்கே தெரியல. எனக்கு தெரியுங்க, பாக்குறவங்களுக்கு சொல்லுங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க என்னங்கிற நிறைய ஆர்டிஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால சாப்பாடு எல்லாத்துக்கும் தனித்தனியா போய் கேரம்ல சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. அதை வந்து தமன் அண்ணா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இல்ல அது முன்னாடி ஜாலியா சாப்பிடுறோம். ஜாலியா உட்கார்ந்து எல்லாம் ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட்ஸ் வைப் இருக்கணும்ன்றதுக்காக பண்ணது அது. ஆமா எல்லாரும் ஒரே சோ அது வந்து ஆக்சுவலி ரொம்ப நெசசரியா போச்சு ஒரு பாயிண்ட் ஆன பிறகு. ஆமா எனக்கெல்லாம் அது எந்த அளவுக்கு நெசசிட்டினா ஷூட் நான் நடிக்க வரணும் இல்லையோ அந்த டென்ட்ல போய் ஏன்னா நிறைய நாள் ஷூட்டுக்குலாம் நான் வந்திருப்பேன், ஃபுல் டே நான் அங்கதான் இருப்பேன். டைரக்டருக்கு அப்புறம் தெரியும் ஒரு அக்ஷன் நீங்க வந்திருக்கீங்க. சரி உள்ளே இருங்க. ஆமா லாஸ்ட் அப்புறம் சரி சாப்பிடுங்க ஜிலேபி எடுத்துக்கோங்க. ப்ரோ நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? ஆமா ஓகே ஓகே. ஆக்சுவலி நானே உங்களை 2 வாட்டி பார்த்திருக்கேன்ல. ஆமா நான் கேட்டேன் ரக்ஷன் கிட்ட இன்னைக்கு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நீ அங்க இருக்கா ஷாட்? இல்ல ப்ரோ நான் சும்மா வந்து அந்த பக்கமா போனே நம்ம ஷூட் நடக்குதுன்னு சொன்னாங்க, அதான் சாப்பிட்டு போலான்னு வந்து சார் வந்து கடைசி வந்து கேட்டார்ல இப்படிதான் வேலை செய்யணும் நீங்க. ப்ரோ முக்கியமான நீங்க சொல்ல ஞாபகப்படுத்திட்டீங்க பகத் சார். அவன்தான் படம் அப்படியே எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசுறாங்க, இங்கிலீஷ்ல தப்பு கண்டுபிடிக்கிறாரு. பதில வெட்டலாம், நீ கேக்குற கேள்வியே வெட்டலாம். அவரோட வேலை செஞ்சது படத்துல அவரு ஒத்துப்பாரு நினைச்சு கூட பாக்கல, ஒத்துக்கிட்டாரு. But I think last minuteல ஃபாத் சார் வந்தாரு. அது முன்னாடி எல்லாமே ஓகே பண்ணான். அந்த ஒரு சீன் எடுக்கல, வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில அவர் கேட்டான் பண்றேன்ட்டாரு. கண்டிப்பா இதுக்காகவே இங்க இருந்தே பகத் சார் ஒரு கைதல் பிடிச்சோம். யூஎஸ் தான் இருக்கு. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்தாங்க. அவ்வளோ டேக் அவ கேட்பாரு, அவளு கேட்பாரு, நம்மளே போதும். அவர் தான் 6 மணிக்கு போகணும்னு சொல்லி டைம் சொல்லிருப்பாங்க. அவர் வந்து 5:45க்கு இது இன்னொரு டேக் போலாமா அப்படின்னு கேட்பாரு. சார் நீங்க தான் சார் வேகமா போடுன்னு சொன்னீங்க, ஆனா அவரே அவ்வளவு இன்வால்வ் ஆயிருவாரு. எனக்கு ஞாபகம் அந்த இன்டர்வல் பிளாக் வந்துட்டு ஃபுல்லா டேக் ஓகே அப்படின்னு சொல்லி லைட் எல்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு இல்ல அதை பார்த்து இல்ல ஒரு 1 மோர் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 டயலாக்ஸ் இப்போ ஆட் பண்ணோம். ஆமா கிரேன் போட்டு திருப்பி படம் முடிஞ்சு கூட கேட்டாரு, இன்னும் வண்டி கூட எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் கூட வரேன். கரெக்டா 4 சண்டே எடுத்தோம் அவர் வச்சு. 3 சண்டே 4 சண்டேயோ வேற ஒரு ஷூட்ல ஃபுல் டேக்ஸ் ஃபுல் படம் லாக். எல்லா சண்டேயும் அவர் வரல ஷூட்டுக்கு. ரொம்ப நேரமா இவர் அமைதியா இருக்கு. ஆமா ஆமா இவரு சரி இந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஸ்டாப்பிங் வந்தா இறங்கிடுற மாதிரியே உட்கார்ந்திருக்காரு. கமான் சூதா அமெரிக்கா வேணாம் உள்ளூருக்கு வரேன். அமெரிக்கான்னு பேசிட்டு இருந்தீங்க, சரி நீ பேசி முடிங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அடுத்து பாப்பான்னு பேசிட்டு இருந்தா சரி அவர்லாம் பேசி முடிச்சு இப்பதான் திருச்சி திருச்சி கேங் 4 பேர் திருச்சிங்க. 4 திருச்சி அவுட் டோர் பண்றோம். சரி சொல்லுங்க திருச்சி கேங். திருச்சியில 1 வீக் ஷூட் பண்ணோம்ல. திருச்சியில தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஷூட் பண்றதே ஷூட் பண்ணி டக்குன்னு போட்டாங்க. நான் எங்கடா இருக்க எங்க இருக்கண்டா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டான். திருச்சிக்கு வந்தா சொல்லுடான்னு சொல்லியிருக்கேன், எனக்கு சொல்லாம வந்தது இல்லாம காவேரி படத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. எப்படி நான் போனா நான் இப்பதான் வந்து இறங்கினேன் அப்படின்னு நான் வந்துருச்சு ஸ்பெட் ஆயிடுச்சு சொல்லி சொன்னாங்க. செம்மையா இருந்துச்சு. திருச்சி அந்த பாலத்துல சடலாம் போயிருக்க மாட்டோம். அந்த பைக் ஓட்டிட்டு வந்தோம்ல, அந்த இடத்துல வந்து இங்க எப்படி இருக்கும், போலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதுக்கு பாதையும் தெரியாது நமக்கு.
அன்னைக்கு தான் அது இந்த படத்தை வச்சு அங்க போனது. ஆமா, ஒரு படத்தை வச்சு நிறைய போக முடியாத இடங்களுக்கு சில விஷயங்களை சேஃபா தண்ணி போயிட்டு இருந்துச்சு, நடுவுல வந்து ஒரு டேங்க் மாதிரி அது மேல ஏறி நின்று இருந்தோம்ல, அங்க இந்த சூப்பர் சூப்பர். திருச்சியும் வேற மாதிரி சுத்தி இருப்போம். படம் இருக்கும்போது பிஹெச்எல் டவுன்ஷிப்பும் பிஹெச்எல் சூப்பர் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஆமா, ஆக்சுவலி எந்தெந்த இடத்துல போய் என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த இடத்துல போய் அதை பண்ணிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. லைக் இல்ல அந்த தண்ணி மேல போய் பாலத்துல நம்ம உட்கார்றது மேட்டர் இல்ல, அங்க தூக்கி போடுறாங்க, நிறைய கல்லு கொடுத்தாங்கல்ல அங்க. ஆமா ஆமா, பிலீவ் மீ பேபிமா, பிலீவ் மீ. அந்த பாலம் சொன்னீங்க சார், பாலத்துல உட்கார்ந்து கல்லு போட ஜாலியா இருக்கும். அதுவும் கொடுத்து இவ்வளவு பெட்டி நிறைய வச்சு விளையாடிட்டு வந்தோம் நாங்க. ஆமா, இதுல தானே. ஆமா, அந்த திருச்சி பாலம் வந்துட்டேன், நான் அங்கதான் வந்துட்டேன். எங்கேயோ அப்படி திருச்சிக்கார பொண்ணு நீங்க சொல்லுங்க. உங்க ஸ்கூல் பக்கத்துல ஏன் ஸ்கூல் பக்கத்துல மான்ஃபோர்ட். மான்ஃபோர்ட்ல என்ன சார் பிஹெச்எல் எடுத்தோம். பிஹெச்எல் எடுத்தோம், ஜாலியா இருந்துச்சு. சொல்லுங்க திருச்சி. என்ன இப்ப சொல்ற? ரோல் ஸ்வாப் பண்ணிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு அப்படி நீங்க நம்ம டைரக்டர் மாதிரி பேசுறீங்க. ஜாலியா இருந்துச்சு. ஆமா இல்லங்க, சொந்த ஊர்லயே நம்ம ஷூட் பண்றப்போ ஒரு ஹைப் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. காவேரி பாலம் எல்லாம் செமையா இருந்துச்சு. ஃபேமஸா என்ன இருக்கு திருச்சியில நமக்கு இவரே தந்தாரு. விலங்கு டைரக்டர் அவர் ஃபுட் எடுத்துட்டு வந்திருந்தாரு. சரியா ஓ, ஏதோ டக்கு ஏதோ எடுத்துட்டு வந்து சாப்பிட்டீங்கல்ல நீங்க? அம்மா கொண்டு வந்திருந்தாரு. அவர் வந்து ஆம்லேட் மட்டன் ஒன்று கொண்டு வந்திருந்தாரு. தூரமான சாப்பாடு. தேங்க்யூ ப்ரோ, நன்றி. என்கிட்ட கேட்டு பதில் சொல்லிட்டு அப்படியே எஸ்கே பாருங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு என்ன திருச்சியில ஷூட் பண்ணது எப்படி இருந்துச்சு? திருச்சியில எனக்கு அந்த கேம்பியன் ஸ்கூல்ல ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நான் சொல்லலாம்ங்க சார். கேம்பியன்ல படிச்சீங்களா சார்? கேம்பியன்ல படிச்சீங்களா? ப்ரோ வேற சொல்லுங்க ப்ரோ. ஒரு கேம்பெயின் கேம்பியன் ஸ்கூல் இல்ல, உண்மையிலே எனக்கு அதான் பிடிச்சது. என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவரோட இது ஒரு லெக்சரர் மாதிரி வருவார்ல, ஒரு டீச்சர் மாதிரி. அது உண்மையிலேயே அவரோட இதுதான் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர். அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஆகாஷ் பத்தி கதை, அப்புறம் விக்ரம் பத்தி கதை சொல்லிட்டு இருந்தாரு. என்ன கதைன்னு சொல்லணுமா? நல்லதா சொன்னாங்களா? ஒன் ஆஃப் த worst student. கேரக்டர் நேம் என்ன? பெஸ்ட் ஸ்டூடண்ட். கேரக்டர் நேம் ஜூஜு. இல்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொன்னேன். வெரி ஸ்வீட். அவர் சொல்லிட்டு இருந்தாரா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், இப்போ வந்துட்டு அப்படி இருக்க முடியல, பசங்களோட வந்து ரொம்ப ஜாலியா இருக்கேன். பட் நல்லா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லொகேஷன்ன்றது நிஜமாவே ஒரு எப்படி ப்ரோ நீங்க எனக்கு பிரச்சனையாவே இருக்கணும்னு கிளம்பிட்டீங்க. அதாவது ஷூட்டிங் லொகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணா சாலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ் ஃபைட்டு, மொட்டை மாடி ஊர்கா சண்டை. இந்த பொண்ணு அந்த ஊர்கா மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தா பீட்டர் சாருக்கு 2 நாள் வேலை. எல்லாமே சேலஞ்சே எப்படி ப்ரோ? தங்கமே எது எங்க ஷூட் பண்ணோம்? அந்த மദ്രാസ് யுனிவர்சிட்டில. வேற எங்க? மദ്രാസ് யுனிவர்சிட்டில. அந்த லொகேஷனுக்காக ஐ திங்க் எவ்வளவு 2-3 நாள் செட் பண்ணோம். இல்ல அந்த லொகேஷனும் கிடைக்கவே கிடைக்காது. இது எதுவுமே ஒத்த காலம் நம்ம ஷூட் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் லொகேஷன் மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணது. 1-2 தான் அப்படி மாட்டிருக்கும். கடைசி நாள் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாளே ஸ்பென்சர் பிளாஸாக்கு வெளில கேமரா வச்சீங்க. ஸ்பென்சர் பிளாஸா. ஆமா ப்ரோ, டைம் ஸ்கொயர்ல எடுத்துட்டோம் ஸ்பென்சர். அது பெரிய சொல்லுங்க ப்ரோ. கேம்பெயின் ஸ்கூல் எனக்கு கேம்பெயின் ஸ்கூல் எடுத்தது தான் ஃபேவரட். என் ஸ்கூல்ல எடுத்து அது ஒரு ஹாப்பியான அதுதான். கடைசியாக ரொம்ப கஷ்டமான ஸ்கூல் தான் ஆக்சுவலா, கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஷூட்டிங் பெர்மிஷன் தர மாட்டாங்க. உங்க ஸ்கூல்ல அலுமினிட்டி அது எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், தரல. ஆனா கடைசியில விவோ வாங்கிட்டேன். அதுதான் ரொம்ப கஷ்டமாச்சு ஆக்சுவலா பெர்மிஷன் வந்து. காஸ்டியூம் கேம்பெயின் ஸ்கூல்ல எந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும் கேளுங்க. கேம்பெயின் ஏரியா ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய இடமா? பிளாக் வைஸ் கிரிக்கெட் கிரவுண்ட். கிரிக்கெட் கிரவுண்ட் அங்க இருக்கும். கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்ட் நல்லா இருக்கும். அங்கே இருக்கும். சுதாகரன் டிராவிட் நீ சொல்ற என்ன கேள்வி கேட்க வந்த சொல்லு. கேள்வி கேளு. இல்ல கேள்வி இல்ல. இல்ல அப்படியே நான் டிராவிட் அப்படியே உட்கார்ந்திருக்கான். அண்ணன் சும்மா காண சுதாரணே பிச்சு பிச்சு. ஆமா, கேள்வியே கேட்குது அப்படி. எக்ஸல் கேள்வி கேளுங்க. இருக்காது. இல்ல ஸ்டக் ஆயிடுவீங்க. நீ உன் லொகேஷன் சொல்லிட்டியா? உனக்கு ஃபேவரட் லொகேஷன்? மதுரையில செட் போட்டாங்க.
இன்டீரியர் மட்டும் அந்த தெப்பக்குளம் போயிருந்தோம்ல அந்த ஒரு ஓ அதுதான் தப்பு. பாருங்க, நீங்க அந்த பேசிட்டு இதை தாண்டி ஒரு படத்துல எதுவுமே எனக்கு பிடிக்கல, நாசா தான் பிடிச்சதுன்னு சொல்லி லொகேஷன் வைஸ் அதான் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. எவ்வளவு செட்லாம் போட்டிருக்கோம். அவ்வளவு சீன் இருக்கு. நான் தான் சார் எனக்கு பிடிச்சது வேற எதுவும் பிடிக்கல, தெரியலன்னா தெரியல.